வணக்கம் நேயர்களே, இது உங்கள் கன்னிமணி சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் இன்றைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ஜெயிசிகா. தை பிறந்தாள் வழி பிறக்கும் ஆதவனை போற்றும் அடுவழி திருவிழா, அவனத்தை போற்றும் தமிழ் திருவிழா, உழவை போற்றும் உழவர் திருநாள், மழையை போற்றும் தை திருநாள், மகிழ்ச்சி பொங்க கொண்டாடும் ஒற்றுமை பொங்கல். பொங்கலோ பொங்கல் என் பிறவா தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கொடுத்தார் ஈர் கொடுத்தார் என்பார்கள். நமக்கு தேவையான உணவுக்காக வாழ்க்கையே தியாகம் செய்யும் பெருமக்கள் அனைவருக்கும் இந்நாளில் நன்றி செலுத்துவோம். அடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலின் அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம் ஆகும். தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைக்கு நன்றி கூறும் பொங்கல் திருநாள். நம்ம சுவையான சக்கரை பொங்கல் செஞ்சு வழிபடுவோமா? பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், பால், முந்திரி, உலர்திராட்சை, ஏலக்காய் தூள். சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை அரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த வாஷ் பண்ண தண்ணிய பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணிய பொங்க பானையில ஊற்றிடலாம். கூட பசும்பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து பண்ணனா சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா பொங்கிடுச்சு.
பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. சால்ட் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க லத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நெய் 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கூடவே கொஞ்சமா தோசை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
சாமி கும்பிடலாமா? எல்லாரும் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you. See you in the next video.